ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் உனக்கு வரம் தருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். என்னுடைய நெற்றியை தொட்டதின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ வெற்றியையே பெறுவாய் என இப்போதே உனக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நிறைய கஷ்டங்களை கடந்து வந்துட்ட, நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சிட்ட. இனிமே எந்த சங்கடமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை நோக்கி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியவே உன் வாழ்க்கைக்கான வரமாக கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகளும் 1000 பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மனிதர்களும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரதான் செய்வாங்க. ஆனால் யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காம கடந்து போய் உனக்கான வேலைகளை திறமையாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும் நீ கண்ணும் கருத்துமா கவனமாக இருக்கணும். ஏன்னா உன்னை குறை சொல்கிறவங்க யாருமே இங்கு உத்தமர்களோ யோக்கியர்களோ கிடையாது. அவங்க இன்னைக்கு உன்னை குறை சொல்லுவாங்க, அப்புறம் நீ போன பிறகு இன்னொருத்தரை குறை சொல்லிட்டு அதே இடத்துல தான் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யார் உன்னை குற்றம் குறை சொன்னாலும் பழி பாவம் போட்டாலும் கவலைப்படாமல் உன் வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு எப்படி உன் முகத்துக்கு சொந்தம் இல்லையோ, அதே போலவே உன்னை பற்றி மற்றவங்க பேசுகிற பேச்சும் அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் உனக்கு சொந்தம் கிடையாது. எந்த மனிதரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களோ அதை போல தான் அவங்க மற்றவங்களையும் நினைப்பாங்க. மற்றவங்க தப்பானவங்களா குற்றவாளியா கொடூர மனம் கொண்ட கொடுமைக்காரர்களாக இருப்பதாலையும் அவங்க உன்னை பார்க்குற பார்வை அப்படியே அதே போல் இருந்து உன்னை தப்பான ஆளா தவறாகவே பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணும் என் செல்வமே. நீ எப்போவுமே என்ன விதை போடுறியோ அதுதானே உனக்கு செடியாக மரமாக முளைச்சி நிற்கும். அதே போல தான் நீ உன் மனசில் என்ன எண்ணத்தை யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. உன் எண்ணத்தை நீ உயர்வாக சரியாக சிறப்பானதாக அமைச்சுக்கிட்டினா அதே போல் உன் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் என் செல்வமே. நீ மட்டும் நல்ல ஆளாக இருந்தால் போதாது, உன்னை சுற்றி இருக்கவங்களும் உனக்கான நல்லது நினைப்பவர்களாக நல்லது செய்பவர்களாக நல்லதையே வாழ்க்கையாக வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க தப்பானவர்களாக தவறானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தே தீரும். அதனால தான் உன் கூட இருக்கிறவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை உடனே சுட்டி காட்டி அவங்களுக்கு எதிரியாக கூட மாறிடு. ஆனால் ஒருபோதும் அவங்க தவறை சுட்டி காட்டாமல் அவங்களுக்கு அடிபணிஞ்சு அடிமையாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். தவறை சுட்டி காட்டாமல் அடுத்தவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் அமைதியாக அடிமையாக இருப்பதை விட நீங்கள் செய்கிறது தப்பு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதிரியாக மாறி விலகி போகிறது கூட உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையைத்தான் தருமேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதும் நீ நல்ல நிலைமைக்கு வர்றதும் உன்னை மட்டுமே சார்ந்தது கிடையாது. நீ எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சும் நன்மைகளை செஞ்சும் உன் கூட இருக்கிறவங்க சரியில்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக உன்னையும் பாதிக்கும். உன்னையும் தப்பான ஆள்னு தான் வெளி உலகத்துக்கு காட்டும். அதனால தான் உன் கூட இருக்கவங்கள நல்லவங்களாக வச்சுக்கோ. நல்லவங்களா இல்லைன்னு தெரிய வரும்போது விலகி நிற்கவும் தயாராக இருன்னு சொல்கிறேன். உன் மனசில் சில சமயம் சந்தோஷம் இருக்கலாம், சில சமயம் எரிச்சல் இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எரிச்சலோ சோகமோ துக்கமோ இருக்கும்போது அதை கோபமாக மற்றவங்க கிட்ட காட்டிடக்கூடாது என் செல்வமே. உன் மனநிலைக்கு தகுந்தாற் போல் நீ பேசிட்டு அப்புறமா நீ அமைதி ஆயிடலாம், உன் மனசு மாறிடலாம். ஆனால் நீ பேசின வார்த்தைகள் மாறாதல்லவா. நீ கோபத்தோட எரிச்சலோட யார்கிட்ட பேசுனியோ அவங்க மனசில் அது முள்ளாக இருந்து உறுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் தான் இருக்கும். அதனால தான் நீ அமைதியாக இல்லையா, உன் மனசு கோபமாக இருக்கா அல்லது எரிச்சலாக இருக்கா வெறுப்பாக இருக்கா, அந்த சமயத்தில் நீ யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாமல் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துடு. சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் எல்லாருக்கிட்டையும் நீ நல்லா பேசினா போதும். இரக்க குணம் கொண்ட உன்னை மற்றவங்க ஏமாத்திருக்கலாம்,
நீ ஏமாந்து போயிருக்கலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே. உன்னை ஏமாத்துறவங்களும் தற்காலிகமாக ஜெயிச்சிருக்கலாமே தவிர அவங்க கடைசி வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது. ஒன்று இன்னைக்கு கிடச்சா ஒன்று நாளைக்கு போய் தான் ஆகும். இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு நல்லா வாழ்கிறவன் எல்லாம் நாளைக்கு அதற்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட தான் போகிறாங்க. இன்னைக்கு அடுத்தவனுக்காக பாவப்பட்டு ஏமாந்து போயிருக்க நீனு நாளைக்கு நல்லா ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற. இதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. மொத்த உலகமும் உனக்கு எதிராக நின்று உன்னால் இது முடியாது, உனக்கு இது சரியாக நடக்காதுன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ளே இருந்து ஒரு மெலிதாக ஒரு நம்பிக்கையான குரல் இது நடந்தால் நல்லா இருக்கும், நடக்கும், கிடைக்கும்னு சொல்லுச்சுன்னா அதை ஒருபோதும் கேட்க மறுக்காதே. உன் மனசுக்குள்ளே இருந்து மெல்லிதாக கேட்கக்கூடிய அந்த குரல் தான் நம்பிக்கையின் குரல். அந்த நம்பிக்கையாக நான் இருந்து யார் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தையும் நடக்காதுன்னு சொன்ன விஷயத்தையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரின்னு ஏற்றுக்கோ, எது உன்னை விட்டு போனாலும் சரின்னு விட்டுடு. ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதல்லவா. உனக்கு எதை எப்போது தரணும்னு எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடமும் உன்கிட்ட நல்லா பேசி பழகிறவங்க கிட்டையும் உன் கவலைகளை நீ பகிரும்போது அவங்க உன்னை பற்றி தான் தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் அது புரியாமல் நீ என்னவோ உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், உன்னை பார்த்து அனுதாபப்படுவாங்கன்னு நினச்சி உன் கஷ்டத்தை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்கிற. ஆனால் அது உனக்கு அனுதாபமாக இல்லாமல் ஆபத்தானவையாக மாறிவிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. என்னதான் நீ நேர்மறை எண்ணத்தோட நல்ல விஷயங்களை நல்லபடியாகவே சொன்னாலும் கேட்குறவங்க எல்லாருமே நீ சொல்கிற விதத்தில் நீ சொல்கிற விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம்னு நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீயே சமாளிக்க பழகு. முடியாத பட்சத்தில் அதை ஏன் கிட்ட விட்டுடு. இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்னாலும், உன்னுடைய உறவுகள் சொந்த பந்தமெல்லாம் உன்னை வெறுத்தாலும், உன்னை பெத்த பிள்ளைகளே உனக்கு எதிராக பேசினாலும் பகைச்சிக்கிட்டாலும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், இந்த முருகப்பெருமான் எப்போதும் உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆதரவும் அருள் ஆசிகளும் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்வமே. நேற்று வரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்களையே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் கசப்பான அனுபவத்தை நடத்தினவங்களும் இப்போ வரைக்கும் உன் கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு உன் கூட இல்லைனாலும் அவங்க செஞ்ச விஷயத்தை நீ எதுக்காக யோசிக்கிற? முதல்ல தேவையில்லாத கஷ்டங்களையும் கசப்பான அனுபவங்களையும் வேணாம்னு ஒதுக்கி வைக்க பழகு. இந்த நாள் உன்னுடைய நாள் நினச்சி இதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. இந்த மகிழ்ச்சியை எப்படி அனுபவிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குனினா, இந்த நாள் முதல் இந்த நொடி முதல் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு இனிமையானதாக இனிப்பானதாக மகிழ்ச்சியானதாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காததுனால அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. தாமதமானாலும் சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ கண்ணீர் விட்டும் கலங்கியதும் போதும் என் செல்வமே. இதுக்கு மேலே நீ விடுற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நான் தொடர்ந்து நடத்த போகிறேன். நான் தானே உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் மேலே அன்பாக தான் இருக்கேன். ஏன் அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் உன்னை நெருங்குவதற்கு நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. சோகமும் சுகமும் பக்கத்தில் தான் இருக்குது. சோகத்துக்கு பக்கத்தில் தான் சொர்க்கமும் இருக்குது. சுகத்தின் பக்கத்தில் தான் துக்கமும் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. சில சோகமான விஷயங்களும் கஷ்டமான விஷயங்களும் நடந்தாலும் இது அடுத்து நல்லபடியாக சுகமாக மாறும்னு அதை நேசிக்க பழகு. சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கைங்கிறது
ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமான ஒரு விஷயம். அதை நீ பெருசாக பூதாகரமாக நினச்சி பயப்பட வேண்டாமேன் செல்வமே. உன் சோகங்களை எல்லாம் சுகமாக மாற்றி தர வேண்டிய வேலையை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி என்ன நினப்பாங்களோ என்ன யோசிப்பாங்களோ நினச்சி நீ பயந்துக்கிட்டே வாழ வேணாம். உன்னை படைச்ச எம்பெருமான் முருகன் என்ன நினப்பேன்னு நீ எனக்கு பயந்து நேர்மையாக நியாயமாக வாழ்ந்தாலே போதும். உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். எப்போவுமே ஒரு நிமிஷத்தை கூட உன் வாழ்க்கையில் நீ வீணாக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் இது எதுவுமே போயிடுச்சுன்னா திரும்ப வராது. அதனால் எந்த ஒரு நிமிஷத்தையும் வீணான காரியத்துக்கு செலவிடாமல், தேவையில்லாத கவலைகளை நினச்சி நேரத்தை வீணாக்காமல், அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு நேரத்தை வீணாக்கிடாமல், சண்டை போட்டு அமைதியை இழந்து கஷ்டப்பட்டு நிம்மதி இழந்து வீணாக்கிடாமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக வாழணும்னு முடிவிடு. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நீயும் வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும். மற்றவங்க யார் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழணும்னு முடிவெடுத்து அதன்படி வாழ தயாராக என் செல்வமே. சில நேரங்களில் சில கஷ்டங்களும் காயங்களும் நான் உனக்கு கொடுக்குறேனா அதன் மூலமாக உன்னை நேர்த்திப்படுத்துதான். என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ. உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட போலி முகத்திரையை அடையாளம் காட்டி விலக்கி வச்சு உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறதுக்காக தான் உனக்கு வரம் தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். என் நெற்றியை தொட்டதற்கான வெற்றியை உன் வாழ்க்கை முழுவதுமே நீ அனுபவிப்பாய் என் செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் தான் நான் நினச்சிருக்கேன். அதே போல் இப்போதும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. முருகனே துணைன்னு நீ என்னை நம்பி வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை பாதை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. இந்த உலகமே நிறைய குடும்பங்களால் ஆனது தான். ஆனால் ஒரு குடும்பன்றது கணவன் மனைவியால் ஆனது தான். மனைவி மனசு வச்சா கணவரை திருத்த முடியுன்றது அதிகபட்சம் நடைமுறையில் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் அதுவே கணவர் மனசு வச்சார்னா தன் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் அன்பு பாசத்தோடு இருந்து நல்ல மனிதனாக மாறலாம்.